அபர்ணாவின் பெற்றோரை சிறப்பு விருந்தினர் திருமதி வர்ஷினி ராஜாராம் அவர்களை கௌரவிக்க அழைக்கிறேன். அபர்ணாவின் சலங்கை பூஜையை பற்றி ஓரிரு வார்த்தைகளை பேச சிறப்பு விருந்தினர் திருமதி வர்ஷினி ராஜாராம் அவர்களை அழைக்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்ற மாதிரி பை ஹிஸ் கிரேஸ் வி bow to his feet, not only by prayers but by art and passion and purpose. இன்னைக்கு இது நடக்கணும், இதை விட்னஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எழுதியிருக்கு முன்னாடியே. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து we are all destined to be here. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே குரு அபிநயாவுக்கு வந்து தேங்க்யூ சொல்கிறேன். அண்ட் எஸ், ரெஸ்பெக்டட் குரு, the other guests, proud parents and wonderful audience, I'm very happy to be here. And regarding this performance, what happened here? Aparna, she really nailed the stage. ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவங்களுடைய அந்த இன்னோசன்ஸே இன்னும் ஃபேஸில் மாறவே இல்லை. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மியர் ரிச்சுவல் ஆர் அ செலிப்ரேஷன். சலங்க பூஜைன்றது இப்போ மோர் ஆஃப் அ ரிச்சுவல் ஆகிடுது. ஓகே, நம்ம ஒரு இத்தனை வருஷம் நம்ம கிளாஸ் போனோன்னா நம்ம வந்து சலங்க பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிச்சுவல் ஆகிடுது. அந்த மாதிரி இல்லாமல் திஸ் செலிப்ரேஷன், திஸ் மொமெண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் is where she is turning into an artist. So I congratulate her. She did very well. And this was really nice. நான் நிறைய பேஜாக எழுதின்னு இருக்கேன். or I have some few words to talk. அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எங்கன்னா she did not have any precision. She just owned the stage. அவளோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, it did not felt like remembering the steps. நான் ஒரு இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இத்தனை நான் மனப்பாடம் பண்ணுறேன், நான் அதை இங்கே வந்து அப்படியே எக்ஸிபிட் பண்ணுறேன்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக she just owned the stage. ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன நேர்த்தியான விஷயம்லாம் அந்த குழந்தையே கற்றுக்கும் இல்லையா. நம்ம ஓரளவுக்கு டீச்சர் நம்ம கற்றுக் கொடுத்தாலும் அந்த குழந்தையே நேர்த்தியாக கற்றுக்கும். அது ரொம்ப அழகாக பண்ணினா. அண்ட் some of her movements I really liked. அந்த in this item முரளிதர கோபாலா, அந்த முரளிதர கோபாலாவில் வந்து இப்படி பண்ணா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் பண்ணும்போது அது அழகாக இருந்தது. நான் யோசித்தேன், நம்ம பண்ணும்போது அது அந்த மாதிரி இன்னோசென்ட்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை, இந்த வயசு குழந்தை பண்ணும்போது தான் இன்னோசென்ட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த அளவுக்கு அழகான ஐட்டம்ஸ் வந்து சாய்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இஸ் வெரி நைஸ். அதோட ட்ரைனிங் இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக அந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸோட பியூட்டிஃபுல்லாக எக்ஸிபிட் பண்ணானா, இட் ஷோஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரைனிங் that she got from Guru. My respects to Guru Abhinaya. You had trained her so well that she did not need her guru. அவங்க குருவை பார்க்கவே இல்லை ஒரு டான்ஸில் கூட. ஒரே ஒரு டான்ஸில் அவங்க அம்மாவை தேடினாங்க. அந்த மாடு மேய்க்கும் கண்ணைக்கு முன்னாடி அந்த டர்பன் செட் பண்ணுறதுக்காக she had a very presence of mind. அடுத்த ஐட்டம் இதை நான் போய் ப்ரிப்பேர் பண்ணணுன்றத அந்த ஐட்டம் முடித்து அவள் இங்கே போகிறதுக்கு முன்னாடியே she called her mother and said, அம்மா இங்கே வா. அதையும் நான் கவனித்தேன். ஸோ அந்த டர்பன் செட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அந்த டிவோஷன் டு த ஆர்ட் ஃபார்ம். அந்த குழந்தை எந்த அளவுக்கு அந்த ஆர்ட் ஃபார்மை வந்து ரசித்து பண்ணியிருக்கான்றதுல ஐம் வெரி ஹாப்பி டு விட்னஸ் அபர்ணாஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் குரு அபிநயா பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவளோட பெர்ஃபார்மன்ஸ் நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன்.
அவங்களோட ஆனுவல் டே செலிப்ரேஷனில். அப்போவே நான் கேட்டேன், இந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக ஆடுறாளே, என்ன சலங்கை பூஜை முடிஞ்சிட்டா என்ன ஏதுன்னு. இல்லை இல்லை இன்னும் பண்ணல, அதுக்கு நீங்கள் தான் கெஸ்ட்டுன்னு அவங்க அப்போவே என்கிட்ட ஆனுவல் டேலேயே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்கிட்ட. இப்போது உன்னோட சலங்கை பூஜைக்கு வந்துட்டேன், நீ வந்து என்ன ஒன்று அரங்கேற்றத்துக்கும் கூப்பிடுவேல்ல? கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப அதுலேயே ரொம்ப க்யூட்டாக பண்ணா, அதை விட ஜாஸ்தியாக எஃபர்ட் போட்டு இதுலேயும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. அண்ட் இந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து கிருஷ்ணாகான சபாவில் வித் ஆல் த இவ்வளோ அழகாக நடக்கிறதுக்கு இந்த ஆர்ட் ஃபார்முக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ஸோ அவங்க அம்மாவும் எனக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணாங்க, மேம் நான் தான் வந்து அபர்ணாவோட அம்மா, கண்டிப்பாக வந்துடணும். அபிநயா கூப்பிட்டுருந்தாங்க, கண்டிப்பாக வந்துடுறேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஐ பி டெஃபினெட்லி தேர்ன்னு சொன்னேன். ஸோ பேரண்ட்ஸோட எஃபர்ட்ஸ், we can just pay fee, we can just take the kids to class. How much parents are involved to the art form and investing the time to the childன்றது எனக்கு அதில் ரொம்ப அழகாக வெளிப்பட்டது. ஸோ தேங்க்யூ ஃபார் த எஃபர்ட்ஸ். நீங்களும் ஸ்டேஜுக்கு வரலாம் பேரண்ட்ஸ் ஆஃப். And thank you on the whole for inviting me for this beautiful Salangai Puja, choice of item. அண்ட் அபிநயா பற்றி பேசும்போது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து அந்த குரு பரம்பரா செட் பண்ணுறதுல அந்த ஒரு இதில் ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி அவங்க குரு கிருஷ்ணபிரியா மேம் கிட்ட என்கிட்ட எவ்வளோ பேசுவாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய எனி லிட்டில் திங் தட் ஷீ பிளான்ஸ் ஃப்ரம் ஹர் ஸ்கூல் ஷீ டிஸ்கஸஸ் வித் ஹர் குரு. அவங்களோட குரு முரளிதரன் சார்லாம் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த சாங்ஸ் கூட நீங்கள் சாரோட சாங்ஸே எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் மை லாஸ்ட் கமெண்ட்ஸ் ஃபார் குமாரி அபர்ணா, டோன்ட் ஸ்டாப் டான்சிங், திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஸ்டெப்பிங் ஸ்டேஜ். அண்ட் டான்ஸ் வென் எவர் யூ லைக், dance whenever life challenges you, dance whenever possible, but always dance with humility because this art form is beyond all of us. So keep dancing. All the very best for your future, and thank you for this opportunity. Thank you.